ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் அபிநயா. நான் ஒரு குழந்தைகள் நல மருத்துவர் மற்றும் அலர்ஜி ஆஸ்மா சிறப்பு சிகிச்சை நிபுணர். ஸோ நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து நிறைய விஷயங்கள் ஹெல்த் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் வீடியோஸை கண்டினியூஸாகவே வந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டு வரோம். அண்ட் நீங்கள் கொடுத்துட்ருக்க சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ என்னோட ஓபிடியில் வந்து தினமுமே வந்து குழந்தைங்களை நான் பார்க்குறேன். அண்டு பேரண்ட்ஸ் வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா, டாக்டர் என் குழந்தைக்கு சளி பிடிச்சிருக்கு, அலர்ஜி சளி பிடிச்சிருக்கு, அவனுக்கு வந்து நான் வாழைப்பழமே கொடுக்கறது கிடையாது, பாலையே நிறுத்திட்டோம், கிட்டத்தட்ட 1 வருஷமாக நாங்கள் பாலே கொடுக்கல, அண்ட் எந்த ஒரு ஃப்ரூட்ஸும் தரதே கிடையாது டாக்டர், தயிர் கூட தரதில்லை, ஆனாலும் அலர்ஜி போகவே மாட்டேங்குது, சளி பிடிச்சிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்லேயே வந்து நான் சொல்ல போனோம் அப்படின்னா, அலர்ஜின்றதை வந்து ஒரு டாக்டரை வந்து டயக்னோஸ் பண்ணுற வேண்டிய விஷயம். ஸோ பேரண்ட்ஸாக ஃபஸ்ட்டு நீங்கள் இது அலர்ஜி தான் அப்படின்ற ஒரு டயக்னோசிஸ்க்கு வராதிங்க. 1. 2வது, இந்த வாழைப்பழம் சாப்பிட்டா சளி பிடிக்கும், தயிர் சாப்பிட்டா குழந்தைக்கு சளி வந்துடும், இருமல் வந்துடும், பால் அதிகமாக கொடுத்தா குழந்தைங்களுக்கு இருமல் வந்துடும் அப்படின்றது எல்லாமே வந்து ஒரு மித்து தான். நிறைய வாட்டி இது எல்லாமே கோஇன்சிடென்டல் தான். குழந்தைங்களுக்கு வந்து யூஸ்வலி நம்ம 7வது 8வது மாதத்தில் வந்து பழங்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறோம், தயிர் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த சமயங்களில் வந்து குழந்தைங்க வந்து நிறைய பக்கத்து வீட்டு பசங்களோட பழகிறது, வெளியில் நம்ம தூக்கிட்டு போவோம். ஸோ இன்ஃபெக்ஷனுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆவாங்க. ஸோ அதனால் சளி பிடிக்குமே தவிர, பழம் சாப்பிட்டா வர்றதோ இந்த தயிர் சாப்பிட்டோ வரதோ இதெல்லாமே வந்து சளி கிடையவே கிடையாது. ஸோ அதை வந்து உங்கள் மைண்ட்லேருந்து கம்ப்ளீட்டாகவே தூக்கி போட்டுருங்க. இதெல்லாமே தாராளமாக தரலாம். ஸோ என்னென்ன மித்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ இதெல்லாம் நம்ம நம்பிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் வந்து நான் 1 by 1 சொல்ல போகிறேன். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, சப்போஸ் குழந்தைக்கு வந்து ஏதோ ஒரு அலர்ஜி வருது. ஃபார் எக்ஸாம்பிள், பால் நிஜமாவே பால் சேராமல் இருக்கலாம். குழந்தைக்கு பால் கொடுத்துருப்போம், குழந்தைக்கு வந்து ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக தடித்து பொறி பொறியாக ரேஷஸ் மாதிரி வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி பால் சம்மந்தப்பட்ட அலர்ஜி இருக்க குழந்தைங்க they will outgrow, அதாவது ஒரு வருஷம் தான் இருக்கும், 2 வருஷம் தான் இருக்கும், அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக குழந்தை சரியாயிடும். இல்லைனா வந்து இந்த வீசிங் ப்ராப்ளம், எஸ்பெஷலி 3 வயசு 4 வயசுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி குழந்தைங்களுக்கு வீசிங் வரும். இந்த மாதிரி விஷயங்கள் குழந்தைங்களுக்கு கொஞ்ச நாள் ஆனால் சரியாக போயிடும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இதை வந்து நான் எப்படி சொல்வேன் அப்படின்னா, எஸ், ஒரு சில சமயங்களில் தே வில் அவுட்க்ரோ, அதாவது குழந்தைங்க வளர வளர அவங்களுக்கான அந்த அலர்ஜிக்கான வீரியம், அந்த அறிகுறிகள் வருது இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். பட் இது 100% உண்மையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. 90% ஆஃப் த சில்ட்ரன் டூ அவுட் க்ரோ அப்படின்னு தான் சொல்லுவேன். 90% குழந்தைங்களுக்கு ஒரு சில அலர்ஜிஸ் வந்து தே டூ அவுட் க்ரோ. பட் இதுவே வந்து வேர்க்கடலை அலர்ஜி, சில நட்ஸ், பாதாம், அந்த மாதிரியான நட்ஸ் அலர்ஜி வந்து லைஃப் லாங் இருக்குங்க. குழந்தைக்கு வேர்க்கடலை அலர்ஜினா நீங்கள் லைஃப் லாங் வேர்க்கடலை தரவே கூடாது. இந்த மாதிரி என்னென்ன அலர்ஜி நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அதை பொறுத்து தான் இருக்கும். பிளாங்கெட்டாக எல்லாருக்குமே சரியாக போயிடும் அப்படின்றத மட்டும் தயவு செஞ்சு நம்பாதீங்க. 2வது மித் என்ன அப்படின்னா, இப்போது சில சமயங்களில் வீசிங்கோட குழந்தைங்க வராங்க, நம்ம இன்ஹேலர்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறது உண்டு. அப்போ வந்து பெற்றோர்கள் என்ன கேட்பாங்கன்னா, டாக்டர் என் ஃபேமிலியில் யாருக்குமே அலர்ஜி கிடையாது, எனக்கு கிடையாது, என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு இல்லை, அண்ட் என்னுடைய பேரண்ட்ஸ்க்கு இல்லை, இன்லாஸ்க்கு இல்லை, ஃபேமிலி யாருக்குமே இல்லாமல் என் குழந்தைக்கு எப்படி அலர்ஜி வரும், அதெல்லாம் சாத்தியமே இருக்காது, நீங்கள் திரும்ப ரீசெக் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்று நல்லா கேட்டுக்கோங்க, அலர்ஜி அப்படின்றது நமக்கு 40 to 50% தான் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கும், ஏதாவது ஒரு பேரண்ட்டுக்கு இருக்கலாம். பட் 50% வந்து இது புதுசாகவே குழந்தைங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு கண்டிஷன் தான் அப்படின்றதுனால ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ இஃப் யோர் டாக்டர் சேஸ் உங்கள் குழந்தைக்கு இந்த சம்மந்தப்பட்ட அலர்ஜி இருக்குது, இல்லை ஆஸ்மா இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம டெஸ்ட்லாம் பண்ணி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமே தவிர, ஸோ அதை வந்து நம்ம ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இல்லைன்னா அலர்ஜி வராதுன்றதை வந்து நம்ம மறந்துடணும். ஸோ அது வந்து ஒரு ஃபேக்டாக நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டாம். 3வது விஷயங்கள், இது வந்து ரொம்ப காமன், அதாவது சளி பிடிக்குது, அலர்ஜி இருக்குது, நம்ம நேசல் ஸ்ப்ரேஸ் போடுறோம், இதெல்லாம் பண்ணுறோம். பட் இதெல்லாமே வேண்டாம். நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் சரியாக போயிடும், பாலில் மஞ்சள் தூள் மிளகு தூள் போட்டு கொடு, அதெல்லாம் சரியாக போயிடும், இந்த துளசி கொடுங்க, கற்பூரவள்ளி இலை கொடுங்க, வெத்தலை கொடுங்க, சளியெல்லாம் பறந்து போயிடும், எந்த ஒரு இழப்புமே வராது, வீசிங்கே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஹோம் ரெமடிஸ்க்கு அகென்ஸ்டான ஒரு டாக்டர் கிடையவே கிடையாது. பட் எப்போ ஹோம் ரெமடிஸ் பண்ணணும் அண்ட் எப்போ வந்து நம்ம டாக்டர் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணி அதை ஃபாலோ பண்ணணுன்றதை வந்து பேரண்ட்ஸ் நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணணும். மோஸ்ட்லி ஃபார் அலர்ஜிஸ், வீசிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து ஹோம் ரெமடிஸ் பெருசாக ஹெல்ப் பண்ணாது. இன்கேஸ் டாக்டர் வந்து இன்ஹேலர் கொடுத்துருக்காங்க, நேசல் ஸ்ப்ரேஸ் கொடுத்துருக்காங்க, டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா
ப்ளீஸ் அதை ஃபாலோ பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு ஒன்ஸ் நம்ம இன்ஹேலர், அதாவது அந்த பஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, டாக்டர் இது வந்து பழகிடுவான் என் குழந்தை, இது இல்லாமல் அவனால இருக்கவே முடியாது டாக்டர், லைஃப் லாங் வந்து இதை வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகிடும், ப்ளீஸ் எங்களுக்கு இன்ஹேலர்ஸ் மட்டும் கொடுக்காதீங்கன்னு எல்லா பேரண்ட்ஸுமே சொல்லுவாங்க. இது வந்து இன்ஹேலர் அப்படின்றது இட்ஸ் அ ட்ரீட்மெண்ட் தான். நம்ம வந்து ஒரு டேப்லெட் தரோம், சிரப் தரோம், இல்லை யூ கிவ் சம் அதர் மெடிகேஷன்ஸ் இல்லையா. ஒரு நெபுலைசேஷன்ஸ்க்கு கூட பேரண்ட்ஸ் வந்து ஓகேவா வராங்க. பட் நம்ம ஒன்ஸ் நம்ம பஃப் எழுதுறோம் அப்படின்னாலே வந்து வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றது உண்டு. இதுவுமே வந்து ட்ரீட்மெண்ட் மட்டும்தாங்க. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பவுடர் வந்து மருந்து தான். அதை வந்து பெட்டராக அந்த மருந்து குழந்தைங்களுடைய சுவாச குழாய்க்கு போகிறதுனால தான் நம்ம பஃப் கொடுக்குறோமே தவிர இது வந்து எந்த வித அடிக்ஷனையுமே காஸ் பண்ணவே பண்ணாது. ப்ளீஸ் அதை மட்டும் நம்பாதீங்க. அடுத்த மித்து என்ன அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வந்து ஃபுட் அலர்ஜி. இதுவுமே காமனாக நான் பார்க்குறது உண்டு. ஏன்னா ஏதோ ஒரு சாப்பாடு கொடுத்துருப்பாங்க, அது ஒத்துக்கலன்னு ஒன்னே லைஃப் லாங் அதை அவாய்ட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருப்பாங்க. ரொம்ப காமன் என்ன அப்படின்னா பால் தான். பால் கொடுத்து குழந்தைக்கு சளி பிடிக்கும், இல்லை பால் கொடுத்து குழந்தை வந்து வாந்தி பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாலை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஃபுட் அலர்ஜின்னு ஒன்று இருக்குது, ஃபுட் இன்டாலரன்ஸ்னு ஒன்று இருக்குது. இன்டாலரன்ஸ்னால் குழந்தையாலே அந்த சாப்பாடை வந்து சகிச்சிக்க முடியலன்றது அர்த்தம். ஸோ அவங்களுக்கு அந்த டாலரன்ஸ் டெவலப் ஆகிறதுக்கு மேபி கொஞ்சம் ஏஜ் ஆகலாம். ஸோ பால் கொடுக்கும்போது குழந்தைக்கு கொஞ்சம் கேஷியஸாக, அதாவது வயிறு உபசமாகி வாந்தி பண்ணுவாங்க. இது வந்து ஃபுட் இன்டாலரன்ஸ்னு சொல்லுவோம். இதுக்கும் அலர்ஜிக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ சிம்டம்ஸை தெளிவாக நீங்கள் டாக்டர் கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த சாப்பாடை வந்து கொடுக்கலாம், எதை அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்கள் டாக்டர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் எல்லா அலர்ஜிஸ்க்கும் ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவையே கிடையாதுங்க. நிறைய வாட்டி இன்ஃபேக்ட் நான் என்னோட ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதும் போது பேரண்ட்ஸாகவே கேட்பாங்க, டாக்டர் நீங்கள் ஆன்டிபயோட்டிக்கே எழுதவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து அலர்ஜிக்கு ஒரு க்யூர் கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் வந்து காமனாக பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய மிஸ்கன்செப்ஷன்ஸ், மித்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் நான் ஃபாலோ பண்ணுற ஒரு சில விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ரொம்ப சில்லியாக இருந்தாலும் பரவாயில்ல, யூ கேன் ட்ராப் தெம், கமெண்ட்ஸில் கேளுங்க. டெஃபினெட்லி நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.